இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூன் மாதம் 17ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித எமிலி தே வியாலார் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனித எமிலி தே வியாலார் என்பவர் பிரான்சு தேசத்தில் பிறந்த ஒரு புனிதையானவள். இவர் பிறந்தது 1797 ஆண்டு. புனித வளனாரின் அருட்சகோதரிகள் என்கிற துறவர சபையினுடைய நிறுவனர். மிக ஒரு பணக்கார குடும்பத்தில் இவர் படிக்கிறார். மிக இளைய வயதிலேயே தன்னுடைய பெற்றோர்கள் இருவரையும் இழந்த ஒரு காரணத்தினால மிக இளைய வயதிலேயே தன்னுடைய பெற்றோரை இழந்து மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகுகிறார். இருந்தாலும் இறைவன் மீது வைத்திருந்த நம்பிக்கையில சற்றும் குறைவுபடாமல் இருந்தாலும் இறைவன் மீது வைத்திருந்த அந்த நம்பிக்கையில சற்றும் தளர்ந்து விடாமல் இந்த ஒரு குறையை, இந்த ஒரு சோகத்தை நிவர்த்தி செய்யும் வண்ணமாக இறந்து கொண்டிருக்கிற அல்லது நோய்வாய்ப்பட்டு இருக்கிற முதியவர்களுக்கான மருத்துவ பணியை இவர் செய்ய தொடங்குகிறார். மற்றும் ஏழை எளியவர்களுக்கான கல்வி பணியும் இவர் தொடங்குகிறார். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக ஒரு துறவர சபையை தோற்றுவித்து அந்த துறவர சபையின் வாயிலாக உலகம் முழுவதும் மருத்துவ சேவையையும் அதே நேரத்தில் கல்வி பணியும் புரிந்தவர் தான் இந்த புனித எமிலி தே வியாலார் என்பவர். இவருடைய பரிந்துரையால் நாமும் நம்மிடம் இருப்பதை மற்றவர்களோடு பகிர்ந்துண்டு வாழ இறைவன் நமக்கு வரத்தை தருவாராக. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய அன்பு எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய மன்னிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாக வாழ வேண்டும். காரணம், இந்த சுயநலம் நிறைந்த இந்த உலகத்துல, வெறுப்பும் கோபமும் வன்மமும் நிறைந்த ஒரு உலகத்துல எப்படிப்பட்ட வாழ்வு நமக்கு உண்மையான மன நிறைவே தரும் என்பதைத்தான் வாழ்க்கை பாடமாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி தருகிறார். அன்புமிக்கவர்களே, இந்த செய்தியை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் மத்திய கிழக்கு பகுதியில் இன்னும் பதற்றம் நீடித்து கொண்டுதான் இருக்கிறது. இஸ்ரேல் பாலஸ்தீன போர் 2 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இஸ்ரேல் ஈரான் இந்த 2 நாடுகளுக்கு இடையே 2 நாட்களாக மிகவும் மோசமான பாதிப்புகளை, பொதுமக்களுடைய வாழ்விற்கு அச்சுறுத்தலாக ஒவ்வொரு நாளும் ஏவுகணைகள் வீசப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. மன்னிக்காத ஒரு மனநிலை, விட்டு கொடுக்காத ஒரு மனநிலை, தமக்கு தீமை செய்திருந்தாலும் அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு மனநிலை இல்லாத ஒரு காரணத்தினால தான் உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய ஆத்மாவை இழந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கால சூழலை தான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாயிலாக நமக்கு சொல்லுகிற அழகான செய்தி என்பது, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கிற பழி வாங்குகிற ஒரு சட்டத்தை. உங்களுக்கு அடுத்து இருப்பவரிடத்துல அன்பு கூறுங்கள், உங்கள் பகைவரிடத்துல வெறுப்பை காண்பியுங்கள் என்று தான் நீங்கள் சட்டத்துல கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நமது ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற அந்த தங்க விதி என்பது, உங்களுக்கு அடுத்திருப்பவரை அன்பு செய்யுங்கள், உங்களை வெறுப்போரையும் அன்பு செய்யுங்கள், அவருக்காக இறைவேண்டல் செய்யுங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய மன்னிப்பு, நம்முடைய அன்பு சட்டங்களை தாண்டிய, சம்பிரதாயங்களை தாண்டிய, மரபுகளை தாண்டிய அல்லது மனித எண்ணங்களை தாண்டிய ஒரு அன்பாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்க்கை பாடமாக தருகிறார். 1981 ஆண்டு மறைந்த நம்முடைய புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் பேதுரு வளாகத்தில் அவர் மக்களை சந்தித்து கொண்டிருந்த நேரத்தில் முகமது அலி என்று சொல்லப்படுகிற ஒரு தீவிரவாதியினால் சுடப்பட்டார். 2 ஆண்டுகள் கழித்து உடல்நலம் தேறிய பின் ரோம் நகரத்தில் இருக்கிற அந்த சிறைச்சாலைக்கு சென்று தன்னை சுட்ட அந்த முகமது அலி என்கிற அந்த நபரை சந்தித்து, நீ என்னை சுட்டிருந்தாலும், என் மீது நீ கொலைவெறியோடு தாக்கி இருந்தாலும் நான் உன்னை முழுவதுமாக அன்பு செய்கிறேன், நான் உன்னை என்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் செய்த அந்த அன்பு செயல் உலக மக்களுக்கு மன்னிப்பின் ஒரு அழகான பரிமாணத்தை காண்பித்தது என்றால் நிச்சயமாக மிகையாகாது. அன்புமிக்கவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில கூட வெறுப்பை சுமந்து செல்லாமல், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில கோபத்தோடு வாழாமல், மன்னித்து மறந்து அன்பு செய்து இயேசுவின் சீடர்களாய் வாழ இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.